எங்க பாண்டியம் எங்க? எஸ் இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சீ ஷெல் மியூசியம். சீஷெல்ஸ் வந்து சீஷோர். இந்தியாவிலே சீஷெல் மியூசியம் நான் ரொம்ப டிக்கெட் இருக்கும். அதுதான் நல்லா இருக்கேப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக சிப்பி சங்கு இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிங்கப்பூர் மார்லைன்னு சொல்லுவாங்க இதை. அதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண ஒரு விஷயமா. ஆமாம், 22 ஃபீட் 22 ஃபீட் ஹைட்டில் வந்து பண்ணி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயம். சிங்கப்பூர் மார்லைன் இருக்கும் இல்லையா, செஞ்சுருக்காங்கயா. 22 ஃபீட்டுக்கு இது வேர்ல்டு ரெக்கார்டு, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதான். அப்படியா? ஃபுல்லாக சங்கிலேயே செஞ்சாங்க. இது வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு. அடுத்த ஏரியா போவோம். நான் வந்தோடனே பாடிட்டேன் ராஜாத்தி தந்தன 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 தாரன தாரன சொந்தங்கள் நீயானான் சங்கீதம் காப்பீடு வந்துருமே. சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. இளையராஜாயா மன்னிச்சிருங்கய்யா. வாங்க இதெல்லாம் கல்லு. இதுதான் இது இந்த இப்போ நிறைய வந்து சேல் ஆகிட்டு இருக்குல்ல இந்த இது பேர் டைகர் ஐ கல்லு. ஆனால் இது வந்து கடலுக்கு அடியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான படிமம்னு சொல்லுவாங்க. அது வந்து கல்லா மாறிடும். ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது கடல் கடியில் மண்ணு கடியிலேருந்து எடுக்கலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆமாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ மோதிரம் இந்த ராசிக்கு ராசிக்கல் போடுவாங்க, அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. அம்மாச்சி இங்க எல்லா கல்லும் வச்சிருக்காங்க, ஒரே ஒரு கல் வைக்கல. கிட்னில இருக்க கல்லு. ஏன் பணங்கள் கூட தான் வைக்கல. என்ன செங்கலால இந்தியா இது எல்லாமே ஒரு வகையான சால்ட். லவ்மா சால்ட் தானே? கிறிஸ்டல். ஏசியை பார்த்தாலே என்ன சிரிப்பு பாருங்க என் பையனுக்கு. என்னப்பா சிரிப்பு வருது அடி ஏசியை பார்த்தாருன்னு. ஏசி பார்த்தாலே சிரிப்பு வருதா உனக்கு? சிரிப்பு வருதா அவருக்கு? சிரிப்பு வருதா ஏசியை பார்த்தாருன்னு? சிரிக்கிறீங்க. அடிச்சு கொண்டே கூட ஓடி போயிரு மரியாதையா. அப்புறம் என் பையன் கக்கா போய் வச்சிருந்தான், அதை எடுத்து கொடுத்துருவேன். வாங்க உள்ள வாங்க. வெல்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதான் சங்கு மியூசியம். சீஷல் மியூசியம். சங்கு படையப்பா ஃபேன் எடுத்தாங்க. சிப்பியை மட்டும் வச்சிருக்காங்க. இந்தியன் சங்க். இப்போ பார்த்தியா? ஆமாம், இந்த சங்கு எல்லாமே ராமேஸ்வரத்துல இருந்து எடுக்கப்பட்ட சங்குகள். அங்கே மட்டும்தான் இந்த சங்கு எல்லாமே இருக்கும் போல. அந்த சங்குல பற்றிய வித்தியாசமாக இருக்குது. முள்ளமன்றி மாதிரி அது. இது வந்து பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் மரப்பட்டை உரிச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் சங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம். அது தெரியுமா? அதுக்குள்ள வந்து ஒரு உயிர் இருக்கும். அதோட உயிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஓடு. அதை பாதுகாப்புக்காக உருவாக்கிறது தான் அது. எப்படி ஆமைக்கு மேலே ஒரு ஓடு இருக்குமோ. வாங்கய்யா. இல்லை ஆமாண்ணீங்களா? நான் கூப்பிட்டீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் நீங்களாக இருக்கமா? நான் டிஸ்டர்ப் பண்ணேனா? எங்களுக்கு போர் அடிக்குதுங்க அங்கே தனியாக விளாக் எடுக்க. ஆக்சுவலி சங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது போல மாமா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உறிஞ்சு இப்படி வரும் போல. எனக்கு கிளியராக உள்ள உண்மையிலே உயிர் இருக்குமாயா? ஆமாய்யா, உள்ள சங்கு கறினே இருக்கும்யா. அப்படியா? இது வந்து அதான் சங்கு கறி. ஓ, இதுதான் அந்த ஓடு மாதிரி உருவாக்கிக்குதா? அதோட பாதுகாப்புக்காக உருவாக்கிறது அந்த ஓடு. சரி, அதுக்கு பதிலா அது வெளியே போயிருமா? அது சித்து அவுட் ஆயிடுச்சு. இதுதான் அதோட முதுகெலும்பு மாதிரி. இந்த ஏரியா அதோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பைரல் டிஜஸ். முதுகெலும்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு. ஓடா? ஆமாங்க. எப்படி ஆமானா மேல ஒரு ஓடு இருக்கோ அது மாதிரி. இதுவும் எல்லாமே ராமேஸ்வர வகை சங்குகள். இது எல்லாமே குட்டி சங்குல இருந்து பார்த்தீங்களா பெரிய சங்கு வரைக்கும் இருக்கு. இந்த ஒவ்வொரு சங்கும் ஒரு விதமா இருக்கும். அது சங்குக்குள்ள வந்து இப்படிதான் இருக்கும் போல. அது அறுத்தா
இந்த சங்கிலெல்லாம் பார்த்தீங்களா மரமே முளைச்சிருக்கு. இப்போ இதில் ஊதுனா சத்தம் கேட்குமா? அது இந்த கேட்குங்க. கேட்குமா அம்மா? இல்லையே. கேட்குங்க. இதெல்லாம் வளம்புரி சங்கு தான் எல்லாமே. மேலே அந்த இது இருக்குல்ல, அது மாதிரி லேட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு ஊதுனா செம்ம சவுண்ட் இருக்கும். இது எல்லாமே சின்ன சங்கு இப்படி தான் இருக்கும். இது ஒவ்வொரு ரகம். ஆமா. எப்படி வந்து ஒரு மனித பிறவியில் இதெல்லாம் மெரினா பீச்சில் நான் வாங்கியிருக்கேன் மாமா. இது இந்த மாதிரி சங்கலாம். ஏதாவது பேச வரலாம் பார்த்தீங்களா? பேசுங்க சாரி. ஒன்று ஏதாவது பேசலைன்னா பேசு. சும்மா சொன்னேன் நீ செல்லம், அழக்கூடாது நீ செல்லம், சண்டைக்கு வரக்கூடாது நீ செல்லம், அடிக்கக்கூடாது நீ செல்லம். நான் அடிக்கிறேன் இல்லை நான் அடிக்கிறேன், பேசுங்க. அதாவது எப்படி மனித பிறவியில் ஒவ்வொரு ரகம் இருக்கோ ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அது மாதிரி சங்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரும் ஒரு உயிரின ஒரு கூட்டமைப்பு. இன்றைக்கி வந்து எப்படி நம்ம விலங்குகள் ஊர்வன தாவுவன சிங்கம் புலி அப்படி ஒவ்வொன்று சொல்கிறோமோ அது மாதிரி சங்குக்குன்னு ஒரு மிகப்பெரும் ஒரு இது இருக்குது. அதில் ஒவ்வொரு பிரிவு இருக்குது, ஒவ்வொரு விதம் இருக்குது. அந்த விதங்கள் தான் இது எல்லாமே. இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக அதோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய ஓடுகள் தான் இது. இது வந்து இது பீச் கோனா. நல்ல தண்ணியில் சில விஷயங்கள் உருவாகும், கடல் தண்ணியில் சில விஷயம் உருவாகும். கடல் தண்ணியில் மேல் பரப்பில் சில விஷயங்கள், அடிப்பரப்பில் சில விஷயங்கள், நடுப்பரப்பில் சில. படிச்சது இன்ஜினியர் தானே, எப்படி இவ்வளோ தெரியுது அறிவா? பட் இருந்தாலும் நான் வந்து எல்லா விஷயம் கற்றுக்குவேன். ஆனால் இது என்னது? இது ஏதோ இது சதர்ன் ரயில்வே வந்து எஸ்ஆர்னா தெரியுங்களா? எஸ்ஆர் தங்கமளிகை தானே தாண்டி சொன்னேன் சதர்ன் ரயில்வேன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் ஷெல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலிஷ்டு ஷெல்லையே மேக் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரெயின் மாதிரி. நாகார்ஜுனா படத்தில் வரும்ல, நாகார்ஜுனா இவரு நம்ம கூட இன்னைக்கு பார்த்தோம்ல மம்மி வீட்டில், அவர் கூட சங்குலேருந்து தண்ணி பார்த்தா புஷ்டிகா யங் ஆயிடுவார். அதில் இந்த சங்கு தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் ராணி சங்கு. எது ஏன்? ஏன்னா ஷி ஹேஸ் அ ஓன் க்ரௌன். நீங்களாம் அடிச்சு விடக்கூடாது. உண்மையாடி. அப்போ ராஜா சங்கு க்ரௌனே இல்லாமல் இருக்குமா? ராஜா சங்கு க்ரௌன் இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி குட்டி சோழியெல்லாம் 13th செஞ்சுரியில் எஜிப்தியன் வந்து காசுகளாக பயன்படுத்தியிருக்காங்க 13ஆம் செஞ்சுரியில். ஸோ அந்த காசுகளை தான் இப்போ நம்ம சோழியாக யூஸ் பண்ணுறோம். அந்த கலர் இருக்குல்லனே அதெல்லாம் வந்து ஜான்சிபாரில் வந்துச்சு. நான் எடுத்துகிட்டு வந்தேன். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இதுக்கு போனேன், சர்வைவர் போகும்போது ஜான்சிபாரில் அங்கே கடலில் ஓரத்தில் தான் நாங்கள் எல்லாமே டாஸ்க் எல்லாமே இருக்கும். போகும்போது அந்த மாதிரி சிப்பிலாம் கிடைக்குமா, இவ்வளோ சிப்பி அள்ளிட்டு வந்த வரும்போது ஞாபகார்த்தமாக ஒரு நாள் உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் அந்த சர்வைவர் பாக்ஸை காமிக்கிறேன், அதில் வச்சுருப்பேன் கிட்டு காமிக்கிறேன். அது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சீசெல்ஸால் உருவாக்கப்பட்ட ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பேல? இல்லையே. அதுதான் இது. ஓ, ஸோ இது வந்து அந்த சீசலுக்கு கிடைச்ச பெருமை, பெரிய விஷயந்தான். ஆமாம். இது $9, அது வந்து 27 பைசே. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சரி 3 சென்ட்டு 70 சென்ட்ஸு 3 சென்ட் 15. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து உருவாக்கப்பட்டது. இது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த சங்கு விஷயங்கள். ஓ, ஸ்டாம்ப், இதெல்லாம் ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ். இது அதே மாதிரி இது ஒரு அரிய வகை உயிரினம். இதெல்லாம் ஸ்டாம்ப் கலெக்ஷன், இது மட்டும் ஏன் கலெக்ஷன்? அடடா, இது ஒரு அரிய வகை உயிரினம். அது ஸ்டாம்ப் கலெக்ஷன், இது ஏன் கலெக்ஷன்? தலைவர்கள் சாம்பிள் பண்ணுறாங்க. ஆமாம். இது வந்து சீஷல்ஸ் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களோட கலெக்ஷன்ஸ். வேர்ல்டு வைட் பண்ணுறாங்க. இது வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புக்ஸ், வெரி ரேர் புக்ஸ். எலிவேஷனே சூப்பராக தயாரிச்சிருக்காங்க. உண்மையாக ஒரு போட்டுக்குள்ளே போகிற மாதிரி. பயந்துட்டேன். ஸோ இது வந்து கற்கால மனிதன் எப்படி மீன் பிடித்தான், கையிலேயே அப்படி பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாக ஒரு குச்சி எடுத்து அதை குத்தி மீன் பிடிச்ச ஒரு ரகம். மேலே பார்த்தீங்களா, இது தண்ணீர் அப்படியே போட்டோம்னா லாக் ஆகிடும். அது ஒரு டைப். இது ஒரு நல்ல ஒரு விசை படகு இங்கே வரும். இது பேர் தெரியுமா? ஸ்பியர் ஃபிஷிங். இந்த மாதிரி ஒரு மாதிரி 4 இது ஷார்ப்பாக இருக்கும், அதை அப்படி போட்டு எடுப்பாங்க. அது வந்து நம்ம சிங்கிள் ஷார்ப் பண்ணோம். இது ஸ்பியர் ஃபிஷிங். இதுதான் அந்த காலத்து போட், இப்படி தான் வச்சுருப்பாங்க. எனக்கு சர்வைவரில் டாஸ்க்கு கொடுத்தாங்க தெரியுமா? இது இந்த போட்டை வந்து ரெடி பண்ணணும். அவங்க மரக்கட்டை கொடுத்துருவாங்க, நான் கயிறு வச்சு கட்டி போய் கொடி எடுத்துகிட்டு வரணும். இந்த போட்டை இதை பண்ண சொன்னாங்க எங்களை. மேலே ஏறி நின்று ஃபிஷிங் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஐயா, இது எல்லாமே
ஐயா மீன் பிடிக்க யூஸ் பண்ண சமூக அறிவியல் வாத்தியார தோத்துருவாரு போல என்னங்க சமூக அறிவியல்ல பிச்சு பலர்ல இருக்கிறீங்க என்னையா செய்ய இது இந்த வீடியோ பார்க்குற குழந்தைங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் பாப்பாங்கல்ல. அது நாகர்கோவில்காரரு மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்கிறதுக்கு ஃபேமஸான ஊர். ஆமா. ஷிப், கேலன் ஷிப், இது ரோமன் சைலிங். இதுதான் நம்ம சைலிங் போட். தூத்துக்குடியில் இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து அமெரிக்கா ஃபாரின்ஸு, அதுதான் கரிபியன் ஆஃப் பைரேட்ஸ்ல யூஸ் பண்ணது. ஆமாம். எனக்கு நான் கையில் என்ன மோதிரம் போட்டிருக்க தெரியுமா? பஞ்சு வச்சேனா. இதுதான் அப்படி சுத்துறது. மீன்பிடி வீரர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்துறாங்கன்றதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து போட்டு தூண்டில் போட்டு பிடிப்பாங்க. இதெல்லாம் தூண்டில் தான் ஒவ்வொரு மீன் மாதிரி ஒரு டிசைனில். இதை பார்த்தோமே என்ன பண்ணோம், பெரிய மீன் வந்து ஒரு குட்டி மீன் வந்துருக்குன்னு லவக்கம் வாயில போடும், அது மாட்டிக்கிறோம். இங்கே போகிறோம். இது ப்ளூ கலரில் மீன். ப்ளூ ஓ பார்த்தா ஆலிகேட்டர். ஆலிகேட்டர் போட தம்பி. கைவிட எடுத்துடாதீங்க. லாப்ஸ்டர். சிலிண்டர் அனிமோனி. இதுதான் லாப்ஸ்டர். அதனால தான் நான் தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வெளியே வராது. மீன் எங்க? இதில் இங்கே அந்த பக்கம் இருக்கு. தம்பி என்னடா தம்பி இங்கே போடுறோம். பத்தி கண்ணு போகுது, கண்ணு போகுது, கண்ணு போகுது, கண்ணு போகுது. எங்க போகுது? கண்ணு போகுது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வீட்டில் மீன் வளர்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி மீன் போகிறது வர்றது கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும். வந்துருச்சு ஐயா, எனக்கு வந்துருச்சியா. நான் இப்போ அதுதான் விட்டு போட்டு மூக்கு போட்டு மூக்கு போடு க்ளீனிங் பண்ணுறது. போகிறா தம்பி. இவெல்லாம் வந்து இதில் ஈல் ஃபிஷ்ரா. பாம்பு மாதிரி இருக்கும். இதில் கலெக்ட்ரிக்கு இதில் சில நேரத்தில் எலக்ட்ரிக்லாம் வரும்டா. ஷாக் அடிக்கும். ஆமாம், ஈல். இந்த ஈலில் வராது. ஒரே ஈல் ப்ராப்பர் ஈல்ல ஷாக் அடிக்கும். பட் எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ்ல வரும். சூப்பராகல. பிளாக்ல பிளாக் அண்ட் ஒயிட் போல்கா டாட். ரெட் தானி ஸ்டார், செக்கர் போர்ட் ராஸ். தெரியுதா உனக்கு? தெரியுதா உனக்கு? ஆமா. என்னப்பா எத்தனை 4 ஃபிஷ் இருக்குதுக்குள்ள? தெரியுதா உனக்கு? நாங்கள் ஓட ஓட பார்ப்போம். கடிக்குதா? ஆமா விட்டுரு. மொத்தம் முக்கிறாங்கடா. அடையே முக்கிறாங்கடா. ஒரு காலிலே முக்கிறாங்க ஐயா. கூசுதுல ஏய் முணுமுணுண்டுதா. அப்போ அங்கே எனக்கு வதவதன் ஆயிட்டான். இல்லை நீ ஏதாவது பயந்துருவ. வேணாம். இதுதான் நம்ம ஃபேவரேட். இது முத்து சீசல். இது வந்து முத்து சிப்பிக்குள்ள முத்து இருக்கும். கடகராசிக்கு உகந்தது. நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. உள்ள அவன் இப்படி எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு என்னன்னு பார்ப்போமா? ஆமாம். ஏக்கா பாப்பா. ஆமாம், ஏசி. பாப்பா பார்ப்பேன் வந்து. ஹலோ.
அது வந்து நேச்சுரலாக கடலில் எல்லாரும் பார்த்தீங்களா பெரிய என்கொயரியோட போட்டுருக்காரு. இல்லை வந்து இது நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து பேன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இதுக்காக பேர்ல் வந்து வேணுன்றதுனால இந்த மாதிரி இந்த ஷெல்ஸை வந்து சீல வந்து வளர்க்குறாங்க. அதனால நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இப்போ கம்மியாக கிடைக்குது. ஆமாம் ஆமாம். பட் நம்ம இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் கிடையாது. கோல்டு அது பாருங்க, ஏஞ்சல் பேர்ல். நீங்கள் பார்த்தீங்களா முத்துலேயே ஒரு க்ரௌன் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இங்கே பார்த்தீங்களா அம்மா, ஒரு முத்து வளர்கிற ஸ்டேஜ் இங்கே ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுமா ஒரு முத்து வளர. 1 வருஷத்துலேயும் இவ்வளோ தான் குட்டியாக இருக்கும். சைஸ் பார்த்தல இது 1 மாதம் ஓல்டாம், இது வரைக்கும் 6 மாதமா. 1 வருஷத்துலேயே பாடுற இவ்வளோ சைஸ் தான் வரும் ஒரு முத்து. இப்போ எவ்வளோ வருஷம் இருக்கணும் முத்து செய்கிறதுக்கு, மீன் ரெடி ஆகிறதுக்கு. இதுதான் கறி, சிப்பி கறி உள்ள, இதுக்குள்ளே முத்து இருக்கும். ஆமாம், இதுதான் சிப்பி கறி. இதுதான் சிப்பி கறியில். சிப்பி கறி. ஆமாம், சாப்பிடுவாங்க. அதே சாப்பிடுவாங்க. இது வந்து இப்போ இந்தோனேஷியா, தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். நம்ம கடற்கரையை ஒட்டியே ஒரு சின்னதாக வந்து இப்போ எப்படி நம்ம லேண்ட் வாங்குறோமோ அது மாதிரி அங்கே வந்து கடல் வாங்கலாம். பேர்ல் ஃபார்மிங், அது பேர்ல் ஃபார்மிங் பண்ணலாம். ஒரு கடல் வந்து குட்டியாக ஒரு பிளேஸ் வாங்கி அதில் வந்து பண்ணுவாங்க. இதை பண்ணுறாங்க, அங்கே பண்ணுறாங்க பாருங்க, தெரியும். நன்னீர் அந்த உப்பு தண்ணி ரெண்டுலேயுமே வளர்க்கலாம். ஆனால் எங்கால இந்தோனேஷியா போயிட்டு இதெல்லாம் எதுவும் பார்க்காம வேற ஒரு முத்தை பார்த்து வந்திருக்காரு. அது வந்து எனக்கு ஸ்டடி பண்ணாரு. இது பீகாக் பேர்ல். இது பேர்ல்லே பாருங்க, லாவெண்டர் கலர் பாருங்க, முத்து உருவாகும். ஒரு நம்மளுக்கு எப்படி ஒரு கருப்பை இருக்கோ அந்த மாதிரி சாக்கில் உருவாகும். அது இல்லாமல் முத்து கரையும். ஆமாம், இந்த மாமா இந்த முத்து போடும் போது இவ்வளோ பெருசு இருந்துச்சு, பெரிய உருண்டை இருந்துச்சு. இப்போ வந்து கரைஞ்சு போச்சு இந்த முத்து. ஒரிஜினல் முத்தை நம்ம அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். கடையில் இப்போ வாங்குறோம்னா அது வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கணும். தோல் மாதிரி உரியக்கூடாது, கரைஞ்சிட்டு வரணும். ஸோ முத்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்படி பிரிக்கி எடுப்பாங்க, இப்படி 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 எடுப்பாங்க. இது மாதிரி என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு, வேரியஸ் ஷேப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ். இது அன்யூஷுவல் ஸ்டிக்கு, இது பேர்ட் ஷேப்பு, இது பாருங்கள் ஒட்டி பிறந்த ரெட்டை பிறவிகள். நான் ஒரு டங் ட்விஸ்டர் சொல்கிறேன், சொல்கிறீங்களா? ரெடியா? சொல்லணும். இது வந்து ஆதி காலத்தில் தானே ட்ரை பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். சீஷெல் 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 ஆன் த சீஷோர். சீஷெல் 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 ஆன் த சீஷோர். ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். சீஷெல் 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 ஆன் த சீஷோர். சீசெல் சீசா கிடையாது, ஷீசெல்ஸ். அவ விக்ரா சீசெல் இந்த சீசெல், ஷீசெல் சீசெல் ஷீசெல்ஸ் ஆன் த சீஷோர். சீசெல் சீசெல்ஸ் சீசே சீசெல் சீஷெல்ஸ் ஷீசெல்ஸ் சீசெல்ஸ் ஷீசெல்ஸ் ஆன் த சீஷோர். ஆன் த சீஷோர். ஷோர், கடல் கரையில் ஒரு பெண் வந்து சீஷெல். சீசெல்ஸ் சீசெல் ஆன் த சீஷோர். சீசெல் சீசே கிடையாது, ஷீசெல் சீஷெல் சீஷெல் ஆன் த சீஷோர். சீசெல் 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 பிதாசுதன் பைஸ்தா அவன் நாமே போயிட்டு வா. வாயில தமிழா இதுல வேற சீசெலா சீசெலா. சரி மாமா, சங்கெல்லாம் ஊத தெரியுமா உங்களுக்கு? புதுங்க அவர் ஊதினாரு. சூப்பரு. ஐயா வாங்க, சங்குதிரை போட்டி வாங்க. ரொம்ப லட்சூதி. நம்ம வீட்டில் சங்கூதுல பழக்கம் இருக்குண்ணா. எந்த நல்ல காரியம் கெட்ட காரியம் இருந்தாலும் சங்கூதுவோம். டேடி வீட்டில், மாமா வீட்டு சைடில் அது அவ்வளோ கிடையாது. டேடி வீட்டுப்படி வழக்கப்படி அது ஒவ்வொரு சாமி கும்பிடுவாங்களா, பொங்கல் பொங்கல் நல்ல வீட்டில் விளக்கேற்றி எல்லாம்
ஃபேமிலியாக கும்பிட்டாலே போதும். நாதம் முழங்கி சாமி கும்பிடணுன்றது அவங்களோட ரூல்ஸ் ரெகா பண்ணுவாங்க. செம்மையா இருக்கு. Thank you so much. Thank you. மாமா ஆனால் எனக்கு வந்து லங்ஸ் நல்லா இருக்கு, நல்லா தம் கட்டி விடுறேன். ஆமாம் ஆமாம் நம்ம வீட்டில் வச்சிருப்போம். இதோ நீங்கள் பார்க்கக்கூடியது ஜுராசிக் வேர்ல்டு. என்ன தெரியல, மாமா கிட்ட போனால் மட்டும் ஆல் பெட்ஸ் ஆர் லைக்கிங் ஹேம். ஆமாம், அது டைனோசராக இருந்தாலும் சரி, ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி. இன்னும் கத்திட்டு இருந்துச்சு, நான் இப்போ தான் அடித்தேன். ஏய் ஷூ உனக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? ஸோ ஃபைனலி சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. சூப்பராக சுற்றி பார்த்தோம். ஆமாம், அதனால் இன்னைக்கு டே வந்து ஒரு செம ஃபன்னாக இருந்துச்சு. மகாபலிபுரம் வந்தால் இது ஒரு செம பிளேஸாக இருக்குது. நல்லா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. ஒரு அறிவியல் சார்ந்தும் சரி, ஒரு ஃபன் எலமெண்ட்டாகவும் சரி, ஒரு அழகாக ஒரு ஆஃப் டே வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆமாம், ஒரு 400 rupeesக்கு. ஆமாம், காம்போவாக நீங்கள் பெஸ்ட்டு காம்போ பேக் எடுக்கலாம். தனித்தனி எடுக்கிறது காம்போ பேக் எடுங்க, அது 400 தான். ஆமாம், நல்லா இருந்துச்சு. நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆமாம், எல்லாமே சூப்பராக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியம்மாக்கு. பெல் பட்டன் தட்டா வீடியோ நோட்டிஃபிகேஷன். பாய்.